பவுல் உங்களுக்காக நான் ஒரு வரத்தை கொடுப்பதற்காக வர விரும்புகிறேன் என்று சொல்லி, என்ன வரம்? ரோமர் 1:10, நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக, நீங்கள் இன்னும் ஸ்திரப்பட வேண்டும், நீங்கள் உறுதிப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு வரத்தை தருவதற்காக, ஒரு சில வரங்களை தருவதற்காக நான் வருகிறேன் என்பதாக சொல்லுகிறார். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும், உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கும் உங்களை காண வாஞ்சியா இருக்கிறேன் என்கிறதாக சொல்லுகிறார். இப்போ பவுல் இங்கே ரோம மக்களுக்கு சில வரங்களை கொடுக்க விரும்புவதாக சொல்லுகிறார். அது என்ன வரம்? பவுலால் எப்படி வரத்தை கொடுக்க முடியும்? 1 கொரிந்தியர்ல பார்க்கிறோம் 12ஆம் அதிகாரத்தில், ஆவியானவர் தன்னுடைய சுத்தத்தின்படி அவனவனுக்கு வரத்தை பகிர்ந்து கொடுக்கிறார்னு சொல்லி. வரத்தை கொடுப்பது, ஆவிக்குரிய வரத்தை கொடுப்பது யார் தான்? ஆவியானவர். நான் இங்கே பவுல் என்ன சொல்லுகிறார்? சிலருக்கு நான் வரத்தை கொடுக்கிறேன், வரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன், சில வரங்களை கொடுக்கும்படியாக நான் வருகிறேன் என்பதாக சொல்லுகிறார் அல்லவா? அப்போ அது எந்த அடிப்படையிலே என்றுதான் பார்த்தோம் என்று சொன்னால், ஸ்திரப்படுவதற்காக, நாம் ஸ்திரப்பட வேண்டும் என்பதற்காக வரத்தை தர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அப்போ இது என்ன, எந்த வரம்? நாம் பல வேளைகளில் வரம் என்று சொல்லி நினைக்கும் போது எதை வரமாக நாம் நினைப்போம்? அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே சில வரங்கள் 12 வரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வரங்கள் மட்டும்தான் வரங்கள் என்பதாக நினைப்போம். அன்புகிறவர்களே, பவுல் இந்த இடத்துல எழுதுகிறது அப்படிப்பட்ட வரங்கள் அல்ல. உதாரணத்திற்கு பேதுரு 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்திலே சில வரங்களை இங்கே குறிப்பிடுகிறார். அது என்னென்ன வரங்கள் என்று சொல்லி பார்த்து போயிருவோம். பேதுரு 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10 அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் பெற்ற வரத்தின்படியே செயல்படுங்கள் என்று சொல்லிவிட்டு என்னெல்லாம் வரத்தை குறித்து போதிக்கிறார்? ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார் அல்லவா? இப்போ இதையும் நாம் பல வேளைகளில் வரமாக கன்சிடர் பண்ணுவதே இல்லை. அழிக்கிற வரம் என்றாலே எதை நாம் கன்சிடர் பண்ணுகிறோம்? நமக்கு எதை அட்ராக்டிவாக இருக்கிறதோ அதை மட்டுமே நாம் கன்சிடர் பண்ணுகிறோம். அப்போ வரம் என்றால் அது மட்டுமல்ல என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். இங்கே ஆவியானவர் உங்களுக்கு வரத்தை தருவதற்காக நான் வருகிறேன் என்று இங்கே சொல்லவில்லை. நான் உங்களுக்கு சில வரங்களை தரும்படியாக உங்களை காண வாஞ்சியா இருக்கிறேன் என்பதாக சொல்லுகிறார். அதுக்கு காரணம் என்ன? நீங்கள் ஸ்திரப்பட வேண்டும், நீங்கள் ஸ்திரப்பட வேண்டும். அப்ப ஸ்திரப்படுவதற்கு என்ன வழி என்கிறதை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், எதில் ஸ்திரப்படுவதற்கு என்கின்ற அந்த காரியத்தை நான் பார்ப்போம். ரோமர் 16ஆம் அதிகாரத்திலே 25, 26 வசனங்களை வாசிக்கிறேன். ரோமர் 16, 25, 26. ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும் படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும். ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். எந்த அடிப்படையிலே? என் சுவிசேஷத்தின் அடிப்படையிலே, இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின் அடிப்படையிலே. அப்போ இந்த அடிப்படையில் தான் விசுவாசி ஜாதிகளை சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும் படிக்கு அறிவிக்கிறதற்கான ரகசியத்தின்படி இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படி உங்களை ஸ்திரப்படுத்துவார். பவுல் இங்கே ஆரம்பத்தில் என்ன சொன்னா? ஸ்திரப்படுத்துவதற்காக சில வரங்களை தரும்படியாக நான் வருகிறேன் என்பதாக சொல்வார் அல்லவா? இப்போ முடிக்கும் போது ஸ்திரப்படுத்துவதற்கு உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவர் எந்த அடிப்படையிலே? கடவுள் உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவராக இருக்கிறார். எந்த அடிப்படையிலே? என் பிரசங்கமாகிய சுவிசேஷத்தின் அடிப்படையிலே. அப்போ பவுல் இங்கே இந்த இடத்துல பவுல் நான் உங்களுக்கு சில வரங்களை தரும்படியாக வர விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார் அல்லவா? வரம் என்று சொல்லும் போது கிஃப்ட், நான் உங்களுக்கு சில கிஃப்ட் தரும்படியாக வர விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார் அல்லவா? பவுல் எதை கிஃப்டாக சொல்ல வந்தார் என்று சொன்னால், பவுல்
பல ரகசியங்களை தெரிந்திருந்தார். அந்த ரகசியங்களை எல்லாம், அதாவது தேவனுடைய ரகசியங்கள், அந்த ரகசியங்கள் சத்தியங்கள், அந்த சத்தியத்தை உங்களுக்கு அறிவிப்பதற்காக, இன்னும் மேலும் மேலும் அந்த சத்தியத்தின் ஆழத்தை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக நான் வர வாஞ்சியா இருக்கிறேன் என்கிறதான் அங்கே அவர் சொல்ல வந்தது. அப்ப அந்த சத்தியம் தான் உங்களை ஸ்திரப்படுத்த முடியும். நீங்கள் எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17 இருந்து படிக்கும்போது பவுல் ஒரு ஜபத்தை செய்கிறார். எபேசிய மக்களுக்காக உங்களுக்காக நான் ஜபம் செய்கிறேன் என்கிறதற்காக சொல்லுகிறேன். என்ன ஜபம்? நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் தேவன மகிமையும் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும், இவர்கள் இயேசு கிறிஸ்து கடவுளை ஏற்கனவே அறிந்தவர்கள் தான், அப்போ அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை அளிக்கும் ஆவியை உங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறார். மேலும் 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 இன்னும் அதிக கூடுதலாக அறிந்து கொள்வது, தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்திலே நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்துடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்துள்ளிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பவுல் இங்கே ஒரு ஜபத்தை எடுக்கிறார். இவர்கள் யார்? ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்கள். இதே எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13-14. நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இவர்கள் முத்திரை போடப்பட்ட கிறிஸ்தவர்கள், அவர்களுக்கு குறித்தான் பவுல் எழுதுகிறார். நீங்கள் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும், தேவனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னது என்று அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தலை நடப்பித்த அந்த வல்லமை அது உங்களுக்குள்ளாக நடப்பிக்கப்பட வேண்டும். இதற்காக நான் என்னது அதை காணும்படியாக, இந்த சத்தியத்தை அறியும்படியாக உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். இதற்காக நான் ஜெபிக்கிறேன். பவுலுடைய வாஞ்சை என்ன? நீங்கள் ஸ்திரப்பட வேண்டும் என்றால் மேலும் மேலும் சத்தியத்திலே வளர வேண்டும். அதுதான். அப்போ இங்கே ரோமர் புஸ்தகத்திலே பவுல் சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக நான் சில வரங்களை கொடுக்க வருகிறேன் என்று சொல்லுகிறார் அல்லவா? என்ன வரம் என்றால் சத்தியத்தை குறித்த மேலும் மேலுமான தெளிவு. பவுல் தனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் இன்னும் அதிகமாக சொல்லித்தர விரும்புகிறேன், அதற்காக நான் உங்களை நேரிலே காண வர விரும்புகிறேன் என்பதாக சொல்லுகிறார். அது எது? இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய சுவிசேஷம். அதைத்தான் அவர் நேரில் வர விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அவரால் நேரில் வர முடியாததினால் அவர் அதை கடினமாகவே ரோமர் புஸ்தகம் முழுவதுமாக எழுதுகிறார். இந்த ரோமர் புஸ்தகம் முழுவதும் தான் பவுலுடைய வரம். பவுல் ரோம மக்களுக்கு கொடுக்க விரும்பிய வரம். ரோம மக்களுக்கு பவுல் சில வரங்களை கொடுப்பதாக சொல்லுகிறார் அல்லவா? அது என்ன வரம்? உங்களுக்கு நான் அற்புதங்களை செய்யக்கூடிய சக்தியை உங்களுக்கு தர விரும்புகிறேன். இந்த வரமா? இல்லை ராபா என்று சொல்லி உளர விரும்புகிறேன், இப்படிப்பட்ட ஒரு வரம் இருக்கிறது, அதே நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன் என்றா? இல்லை, அந்த வரத்தை பற்றி பவுல பேசவில்லை. அற்புத சுகமளிக்கும் சக்தியாகட்டும், தீர்க்க தரிசனம், இது போன்ற வரங்கள் எல்லாம் வேதம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க ஆவியானவர் தமது சுத்தத்தின்படி சிலருக்கு கொடுப்பார். பவுல் இங்கே சொல்லுகிறார், உங்களுக்கு எல்லாருக்கும் சில வரங்களை நான் தர விரும்புகிறேன். எதற்கு? நீங்கள் ஸ்திரப்படும்படிக்கு. அப்ப அது என்ன வரம்? ஸ்திரப்படுவதற்காக பவுல் கொடுக்கிற வரம். நான் உங்களுக்கு சில வரங்களை தர விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அது என்ன வரம்? சத்தியம். பவுலுக்கு தெரிந்த சத்தியங்களை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். வரம் என்று சொல்லும் போது நாம் ஏதோ கடவுளிடத்தில் என்று நினைப்போம். வரம் என்றால் கிஃப்ட். பவுல் நான் உங்களுக்கு சில கிஃப்ட்டுகளை தர விரும்புகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அது என்ன கிஃப்ட்? விலைவேற பெற்ற கிஃப்ட். என்ன? சத்தியம். அந்த சத்தியத்திலே வளரத்தக்கதான ஆழமான உண்மைகள், அது இந்த ரோமர் புஸ்தகம் முழுவதுமாக பவுலாக எழுதி வைத்திருக்கிறார். ரோமர் புஸ்தகம் பவுல் மக்களுக்கு தர விரும்புகிற ஒரு முக்கியமான வரம், கிஃப்ட். அப்போ இதிலே நாம் கற்று தேர நாம் தேவனுக்குள்ளாக ஸ்திரமாக நிற்க முடியும். நாம் ஸ்திரப்படும். காரணம், பவுல் இந்த வரத்தை எதற்காக தர விரும்புகிறார்? நாம் ஸ்திரப்படும்படியாக இந்த வரத்தை தர விரும்புகிறார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே
நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும் படிக்கும், நான் கொடுக்கும் படிக்கும், அதை பவுல் கொடுக்கும் படிக்கும். உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் மாறுதல் அடையும் படிக்கும் உங்களை காண வாஞ்சியா இருக்கிறேன். அப்போ உங்களில் உள்ள விசுவாசத்தை நான் கேள்விப்படும் போது அல்லது அதை நான் நேரில் பார்க்கும் போது அது எனக்கு ஆறுதலாக இருக்கு. அப்போ பவுல் அவருடைய விசுவாசம் இன்னும் மேலோங்கி வளர வேண்டும் என்று விரும்புகிறார். காரணம், ரோமர் திருச்சபையிலே சிலருடைய விசுவாசம் நிலையான விசுவாசமாக இருக்கவில்லை. சிலர் யூதர்கள் குழப்பினார்கள். ரட்சிப்பு என்பது நம்முடைய செயலின் அடிப்படையிலே விசுவாசத்தின் அடிப்படையிலே அல்ல என்கிறது போன்ற தவறான உபதேசங்கள் இங்கே போகப்பட்டது. ஆகவே அப்படிப்பட்டவர்களை விசுவாசத்திலே ஸ்திரப்படுத்துவதற்காக பவுல் சில வரங்களை கொடுக்க விரும்புகிறார். அது என்ன வரம்? பவுலுடைய உபதேசம். பவுலுடைய உபதேசம் என்பது இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம். அந்த பிரசங்கம் இந்த ரோமர் புஸ்தகத்திலே மிக மிக தெளிவாக பலவித எடுத்துக்காட்டுகளோடு பவுல் இங்கே பேசியிருக்கார். அதைத்தான் நம்ம ஆரம்பத்திலே முதல் 2 வகுப்புகளிலும் பார்த்தோம். ஆரம்பத்தில் என்ன சொன்ன, எல்லாரும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே பாவிகள். எந்த மனிதனும் சட்டத்தை பின்பற்றி பரலோகத்துக்கு போக முடியாது. ஒருவேளை யாராக எனக்கு சட்டம் தெரியாது என்று சொன்னாலும், இல்லை எல்லாருக்கும் சட்டம் தெரியும். சட்டம் தெரியாது என்று சொன்னவன் யாரையும் குற்றப்படுத்தவே முடியாது. நீ செய்கிற தவறு என்று சொல்லி குற்றப்படுத்தவே முடியாது. தங்கள் வீட்டில் யாரிடத்திலும் ஏதாவது ஒரு இடத்துல நீ செய்த தவறு என்று சொல்லி நியாயம் திருத்திருப்பார்கள் அல்லவா? அதுவே அவனுக்கு சட்டம் தான். அந்த சட்டத்தின்படி அவன் தீர்க்கப்படுவான். சட்டம் தெரியாது என்றும் யாரும் சொல்ல முடியாது. கடவுளை எனக்கு தெரியாது என்றும் சொல்ல முடியாது. காரணம், கடவுளை தெரியாது என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை. காணப்படுகிறவைகள் எல்லாம் இந்த இயற்கையை பார்க்கும்போதே இது படைத்த ஒருவர் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இயற்கையை நமக்கு சொல்லி தருகிறது. அப்போ யாருமே தண்டனையிலிருந்து தப்ப முடியாது, எல்லாருமே பாவிகள் தான் என்கின்ற அந்த உண்மையை 1ஆம் அதிகாரத்திலிருந்தே எடுத்து காட்டுகிறார். இப்போ பரலோகம் போவதற்கு என்ன வழி? ஒரு வழி என்னது? நன்மை செய்கிற ஆத்மா பரலோகம் போகும். சோர்ந்து போகாமல் நன்மை செய்து அழியாமையும் கனத்தையும் தேடுகிறவர்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள். போய் இது சாத்தியமா என்று கேட்டால் இதுவும் சாத்தியம் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. யாரும் நன்மை செய்ய முடியாது. அப்போ என்ன வழி? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே மீட்கப்பட்டீர்கள். விசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துடைய கிருபையை கொண்டு தான் மீட்கப்பட்டோம். இப்போ இந்த சத்தியத்தை தான் இந்த முழு ரோம புஸ்தகத்திலும் வலியுறுத்தி எழுதுகிறார். இப்போ இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ரோமர் 12ஆம் அதிகாரத்துக்கு பின்பதாக எழுதுகிறார். முதல் 11 அதிகாரங்களும் எந்த அடிப்படையில் எழுதுகிறார்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாகத்தான் ரட்சிக்கப்பட முடியும். இவர்கள் உங்களை குழப்புகிறவர்களைப் போல உங்களுடைய செயல்களின் அடிப்படையிலே, நீங்கள் செய்கிற நல்லது தீயது என்கிறத அடிப்படையிலே அல்ல ரட்சிப்பு என்கிறதை குறித்து ஆழமாக எழுதுகிறார். அப்படி ஒருவேளை செயல்களின் அடிப்படையில் என்றால் ஒருவரும் பரலோகம் போக முடியாது. இது ஆணித்தனமாக பல எடுத்துக்காட்டுகளோடு எழுதுகிறார். அதன் பிறகு 12ஆம் அதிகாரத்துக்கு பின்பு இப்படி இருக்கிறபடியால் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற நம்முடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எழுதுகிறார். இதுதான் இந்த ரோம புஸ்தகத்திலே பவுல் ரோமர்களுக்கு கொடுக்க விரும்புகிற வரம். இதை நேரடியாக நேரடியாக கொடுக்க விரும்புகிறார். அது முடியாதுன்னா அவர் கடிதம் மூலமாக எழுதுகிறார். இன்றைக்கு பவுல் ரோமர்களுக்கு கொடுக்க விரும்பிய அந்த வரம் நம்முடைய கைகளில் இருக்கிறது. அந்த வரத்தை பெற்றுக்கொண்டு ஸ்திரப்பட்டு நில்லுங்கள் விசுவாசத்திலே.